அது சிரிபுரம்னு ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல ரங்கநாதன் ஒரு விவசாயி வசிச்சு வந்தாரு. அவரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் கொண்டவர். உழைப்பே உயர்வுங்கிற தத்துவத்தை நம்பி வாழ்ந்து வந்தாரு. அவரோட மனைவி சுகுணா. அவர் தன்னோட கணவனுக்கு ஏற்ற பண்புள்ள மனைவியா இருந்தாங்க. ரங்கநாதனோட மைத்துனன் பேரு சோமையா. அவர் வார்த்தைகளாலேயே மத்தவங்கள முகஸ்துதி செய்யறதுல வல்லவர். ஆனா வேலை செய்யறதுல மட்டும் ரொம்ப ரொம்ப சோம்பேறி. ஒரு நாள் மத்தியானம் ரங்கநாதன் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. அந்த சமயம் திண்ணையில உட்கார்ந்து சுகுணாவும் சோமையாவும் பேசிட்டு இருந்தாங்க. அம்மாடி சுகுணா, இன்னைக்கு சமையல் அற்புதம். இந்த கத்திரிக்காய் கூட்டுல நீ போட்ட மசால் இருக்கே, ஆஹா, நீ சாமிமா, அமிர்த மாதிரி இருந்துச்சு. அதனாலயே உன் கைவண்ணத்தை ருசிக்க இப்படி ஓடி வந்திருக்கேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? உன் கைக்குன்னே ஒரு தனி மனம் இருக்குமா. சுகுணா சிரிச்சுக்கிட்டே, சந்தோஷம் அண்ணன், நீ திருப்தியா சாப்பிட்டேன்னா அதுவே எங்களுக்கு போதும். என்ன மச்சான், எப்ப வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானா? நான் காலையிலேயே வந்துட்டேன் ரங்கநாதம். எல்லாரும் சௌக்கியம். உன்னை பத்தி தான் சுகுணா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம ரங்கநாதம் தங்கமான மனுஷன். அவனோட கஷ்டத்தினாலதான் இந்த வீடே இப்படி களை கட்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிய ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. ரங்கநாதன் சின்னதா சிரிச்சுக்கிட்டே, மச்சான், அதெல்லாம் உங்க அன்புதான். உங்க ஊர் பக்கம் விவசாயம் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? அங்க மழை நல்ல பெய்யுதா? மழையா? அதெல்லாம் எங்க ஊர் பக்கம் வந்து வருஷ கணக்கு ஆயிடுச்சு மச்சான். அதனாலதான் இந்த நேரம் இங்க உங்க சேவையில கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். அதோட அங்க இருந்த வயல் வேலை வீட்டு வேலைன்னு கொஞ்சம் கூட ஓய்வே இல்ல. உங்கள மாதிரி புண்ணியவான்கள் நிழல்ல தான் கொஞ்சமாவது எங்களால ஓய்வெடுக்க முடியுது. அதான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். கண்டிப்பா மச்சான், இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சுகுணா, மச்சானுக்கு ஒரு பாய் விரிச்சு தலையணையை குடுமா. அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருப்பாரு. ரங்கநாதன் மரியாதையா பண்ற சில விஷயங்களை சோமையா சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. நாட்கள் அப்படியே போச்சு. சோமையா காலையில தாமதமா எந்திரிக்கிறது, சுகுணா செஞ்ச சூடான பலகாரத்தை சாப்பிடுறது, அப்புறம் திண்ணையில உட்கார்ந்து அந்த வழியில போறவங்க கிட்ட வெட்டி கதை பேசுறது, இதுவே அவரோட தினசரி வேலையா இப்ப மாறி போயிடுச்சு. ரங்கநாதன் மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வயல்ல தனியா கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஒரு நாள் ராத்திரி ரங்கநாதன் கிட்ட சுகுணா, என்னங்க, எங்க அண்ணன் வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. போற மாதிரி எண்ணமே இல்ல. நீங்க வயல்ல தனியா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அவரோ சும்மா இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறைஞ்சபட்சம் வயலுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய சொல்லியாவது கூப்பிடலாம்ல. கேட்டா நல்லா இருக்காது சுகுணா. அவரு விருந்தாளி. நம்ம கஷ்டத்தை பார்த்து அவராவே உதவி செஞ்சாதான் அது நல்லதே தவிர நம்ம வேலை செய்ய சொல்லக்கூடாது. அதிதி தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. ஆமா, அதித்தி எல்லாம் தெய்வம் தான். ஆனா இவர் தெய்வத்தோட பிரசாதம் மொத்தத்தையும் அவரே சாப்பிட்டுறாரே. அரிசி மூட்டெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது, நெய் பாட்டில் காலி ஆயிட்டே போகுது, தானியங்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம கஷ்டப்பட்டாதாங்க நம்ம வீடு நடக்கும். இவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சுகுணா, நீ கவலைப்படாத. அவருக்கு பேச்சுன்னா பிடிக்கும் தானே. அந்த பேச்சு மூலமாவே அவருக்கு வேலையோட மதிப்பை புரிய வைப்போம். நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு. மறுநாள் காலையில ரங்கநாதன் வயலுக்கு தயாரானாரு. சோமையா அப்பதான் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு கொட்டாவி விட்டுக்கிட்டே வெளியில வந்து நின்னாரு. காலை வணக்கம் மச்சான். எங்க எவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு வானிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு போலயே. வயல்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு மச்சான். இன்னைக்கு நெல்லு அறுவடைக்கு ஆட்கள் யாரும் வரல. நான் தான் தனியா போய் அறுவடை பண்ணணும். மழை வந்துச்சுன்னா மொத்த பயிரும் நாசமாயிடும். ஐயோ, எவ்வளோ பெரிய கஷ்டம் மச்சான். ஆட்கள் வரலன்னா அது ரொம்ப சிரமம் தான். பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. நான் எங்க சுகுணாவுக்கு துணையா இருக்கேன். உங்களுக்கு அந்த தெய்வம் துணை இருப்பாரு. தெய்வம் இருப்பாரு தான், ஆனா மனுஷ உதவியும் வேணும் தானே மச்சான். நீங்களும் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடலாம். இன்னைக்கு சாயங்காலம் சுகுணா வடை பாயாசத்தோட சாப்பாடு பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. எது, வயலுக்கா? நானா? ஐயோ மச்சான், எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா நேத்து ராத்திரி அந்த கத்திரிக்காய் கூட்டு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டனாலையும் என்னவோ தெரியல, வயிறு கொஞ்சம் சரியில்லை. குனிஞ்சாலே முதுகு வலி வருது. அச்சோ, சரியத்தான், ஆரோக்கியம் தான் முக்கியம். நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் சீக்கிரமா வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரங்கநாதன் வயலுக்கு போனாரு. சோமையா அப்பாடன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கட்டில சாஞ்சாரு. நல்ல சொகுசா படுத்துக்கிட்டு, வேலை செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமா?
பேச்சு திறமை இருந்தா போதும், அதான் என்னோட புத்திசாலித்தனம். அப்படியே தன்னைத்தானே மெச்சுக்கிட்டாரு. ஆனா ரங்கநாதன் சும்மா இருக்கல. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும், மச்சான், இன்னைக்கு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாதுவை சந்திச்சேன். அவர் என்கிட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி சொன்னாரு. சாதுவா? என்ன சொன்னாரு மச்சான்? புதையல் கிதையல் ஏதாவது பத்தி சொன்னாரா? அதேதான் மச்சான். நம்ம ஊர் கோடியில ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பின்னால இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில முற்காலத்துல அரசர்கள் மறைச்சு வச்ச புதையல் இருக்கான். ஆனா அந்த புதையலை பெற ஒரு விதிமுறையும் இருக்கான். புதையலா? நிஜமாவா? என்ன விதிமுறை? சொல்லுங்க மச்சான். அந்த புதையலை நம்ம அடையணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த கோயிலுக்கு நடந்தே போணுமா. அங்க இருக்கிற கிணத்துல இருந்து நம்ம கையினாலேயே 100 குடம் தண்ணி இறைச்சு அந்த ஆலமரத்துக்கு ஊத்தணுமா. அப்படி ஊத்திட்டு மரத்தை சுத்தி 108 பிரகாரங்கள் வரணுமா. அப்படி பண்ணுனா அந்த நிதி இருக்கிற இடத்துல தர அசையுமா. என்ன அதிசயமா இருக்கு பாருங்க. 100 குடமா? பிரகாரமா? ஐயோ, ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா மச்சான், அதான் நான் போகல. தினமும் வயல்ல வேலை பார்த்து உடம்புல எல்லாம் ஒரு தெம்பு கிடையாது. என்னோட தலையெழுத்து அந்த புதையல் இல்லைன்னு நினைக்கிறேன். சோமையா இப்ப ஆலோசனை பண்ணாரு. புதையல் கிடைச்சதுன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட தேவையில்லை. 100 குடம் தானே, ஒரு நாள் கஷ்டப்பட்டா என்ன ஆயிட போகுது? இந்த மச்சானுக்கு தான் துணிச்சலே கிடையாது. நான் தான் அந்த புதையலை எடுத்தாகணும். மச்சான், நீங்க வருத்தப்படாதீங்க. நாளைக்கு காலையில நானே போறேன். அட, நிஜமா சொல்றீங்களா மச்சான்? அப்போ உங்க வயித்த வலி அப்புறம் முதுகு வலி அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் மச்சான். நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்க. மறுநாள் விடிய காலையிலேயே ஊர்கோடியில இருந்த கோயிலுக்கு சோமையா ஓட்டமும் நடையுமா ஓடி போனான். சோமையாவுக்கு புதையல் மேல இருந்த ஆசையில பலம் வந்துருச்சு. கிணத்துல இருந்து நீர் இறைக்க ஆரம்பிச்சான். 1, ஜெய் லக்ஷ்மி தேவி. 2, அந்த புதையல் எனக்கு தான். ஐயோ, முதுகு வலிக்குதே. ஆனாலும் தப்பில்ல, நமக்கு புதையல் முக்கியம். இப்படி 50 குடங்கள் எடுக்கும் போதே சோமையாவுக்கு மூச்சு வாங்குச்சு, கால்கள்லாம் நடுங்குச்சு. ஆனா ஆசை அவனை விடல. அப்படியே 101 குடம் தண்ணியையும் மரத்துக்கு ஊத்துனான். அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி வர ஆரம்பிச்சான், வேக வேகமா. அம்மா, கண்ணெல்லாம் கெட்டதே, பசி வேற காது அடைக்குது. காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம வந்துட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப பிரகாரமும் முடிஞ்சிருச்சு. சோமையா ஆசையோட மரத்தடியில தர அசையுமான்னு பார்த்துட்டே இருந்தாரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தர மட்டும் அசையவே இல்ல. அங்க ஒரு ஆடு மேய்க்கிறவன் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். எதுவும் பேசாம ஒரு ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஏ சாமி, காலையில இருந்து நானும் பாக்குறேன், தண்ணி ஊத்திட்டு சுத்திட்டு வரீங்க. என்ன விஷயம்? இங்க ஏதோ புதையல் இருக்காமே, தர அசையும் சொன்னாங்களே, ஏன் எதுவுமே அசையல? புதையலா? இங்க எங்க சாமி புதையல் இருக்கு? இந்த மரம் காஞ்சு போயிட்டு இருந்துச்சு. நேத்துதான் ஊர் பெரியவங்க யாராவது புண்ணியமா வந்து தண்ணி ஊத்துனா அந்த மரம் பொழைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வந்து தண்ணி ஊத்திட்ட, இந்த மரமும் பொழைச்சுது. உனக்கு புண்ணியமா போகும். யாரோ உனக்கு செம்மையா தொப்பி போட்டுட்டாங்க போல. சோமையாவுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ரங்கநாதன் தனது சோம்பேறித்தனத்தை மாத்ததான் இப்படி ஒரு நாடகம் ஆடிருக்காருன்னு. கோவம், பசி, சோர்வு எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு கோவமா போனாரு. வீட்ல ரங்கநாதனும் சுகுணாவும் புன்னகையோட காத்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு மச்சான்? புதையல் கிடைச்சுதா? நிலம் அசைஞ்சுதா? மச்சான், என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. அங்க புதையலும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்ன வச்சு நீங்க கழுத வேலை வாங்கிட்டீங்கல்ல. என் கையெல்லாம் பாருங்க எப்படி தழும்பு ஏறி இருக்குன்னு. ஏன் மச்சான் அப்படி பண்ணீங்க? மச்சான், நான் உங்களை ஏமாத்தலாம் இல்ல, உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கதான் அப்படி பண்ணேன். அங்க புதையல் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களே, ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச உழைப்பால அந்த மரத்துக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய புண்ணியம். அதே மாதிரி இவ்வளோ நாட்களா நீங்க பேச்சிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருந்தீங்க, வெறுமன வாயிலேயே வடை சுட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்க. அந்த உழைப்போட மதிப்பு எவ்வளவு பெருசுன்னு இப்ப புரியுதா? என்ன மச்சான், நீங்க என்னோட கஷ்டத்தை வச்சு நீங்க கிண்டல் பண்றீங்களா? எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு சோறு போடுங்க. அண்ணே, இன்னைக்கு சமையல் எதுவும் நான் செய்யல. என்னது, சமையல் செய்யலையா? மதியானம் ஆக போகுது. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு வந்தா சோறு இல்லைன்னு சொல்றீங்க? அதான் மச்சான், வார்த்தை உறவுங்கிறது
நீங்க வெறும் வார்த்தையாலேயே வயிறு நிரப்பிக்கலான்னு இவ்ளோ நாள் இங்க நிரூபிச்சு காட்டுனீங்கல்ல, அதனாலதான் நாங்களும் வார்த்தையாலேயே உங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு நினைச்சோம். சோமையாவுக்கு ரங்கநாதன் சொன்ன வார்த்தை சுருக்குன்னு தச்சுது. தன்னோட சோம்பேறித்தனமும் அடுத்தவர் உழைப்புல வாழ்றதும் எவ்வளோ கேவலமானதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. பசி மனிதனுக்கு பல பாடங்களை கத்து கொடுக்கும். மச்சான், சுகுணா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ நாளா உங்களோட உழைப்ப சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ புத்தி வந்துருச்சு. வெறும் வார்த்தை பேசினா வயிறு நிறையாது, கைகள் அசைஞ்சாதான் சோறு கிடைக்கும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புதையலுக்காக நான் பட்ட கஷ்டத்துல 10ல் 1 பங்கு வயல்ல உழைச்சிருந்தா உங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம். இப்படி தண்டமா இருந்துட்டேன். அண்ணே, உனக்கு புத்தி வருதா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னோம். சமையல் தயாரா இருக்கு, வா சாப்பிடு. மச்சான், மனுஷனுக்கு பேச்சு முக்கியம்தான், ஆனா வேலை அதை விட முக்கியம். உதவுற உறவு அப்படின்னா வெறுமன சாப்பாட்டுக்காக வர்றவங்க மட்டும் இல்ல, அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கிறவங்கன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. சோமையாவோட பசி தீர்ந்துச்சு. மனசுலயும் இப்ப மாற்றம் வர ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையில ரங்கநாதன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சோமையாவை திண்ணையில காணல. ஒருவேளை ஊருக்கு கிளம்பி போயிட்டானோன்னு நினைச்சாரு. ஆனா ரங்கநாதன் வயலுக்கு போன போது அங்க யாரோ வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்துல போய் பார்த்தா அது சோமையாதான். ரங்கநாதனுக்கு ஒரே ஆச்சரியம். மச்சான், நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்தைய பாடம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு மச்சான். அந்த ஆலமரத்துக்கு தண்ணி ஊத்துன போது என் கைகள்லாம் வலிக்கதான் செஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு ருசியா இருந்தது தெரியுமா? கஷ்டப்பட்டு சாப்பிடுற திருப்தி சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா கிடைக்காதுன்னு புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் இன்னையில இருந்து வெறும் பேச்சு உறவு இல்ல, உங்களுக்கு உதவியா இருக்கிற உழைப்பு உறவா நான் இருக்க விரும்புறேன் மச்சான். ஏதோ இத்தனை நாள் உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் மச்சான். இப்பதான் நீங்க எங்களுக்கு உண்மையான உறவுன்னு சொல்லுங்க. சரி வாங்க, 2 பேரும் சேர்ந்தே வேலை பார்க்கலாம். அன்னையில இருந்து சோமையா கிட்ட முழுமையான மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவர் இருந்த நாட்கள் வரைக்கும் ரங்கநாதனுக்கு வயல் வேலையில ஒத்தாசையா இருந்தாரு. ஊருக்கு திரும்பின பிறகும் சோம்பேறித்தனத்தெல்லாம் கைவிட்டுட்டு சொந்தமா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஊர் மக்களும் சோமையா கிட்ட மாற்றத்தை பார்த்து வியந்து போனாங்க. திடீர்னு இப்படி மாற்றம் வர என்ன காரணம்னு கூட யோசிச்சாங்க. அவரோட புகழ்ச்சி குறைஞ்சு புஜபலம் கூடிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு மெச்சிக்கிட்டாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, வார்த்தையை விட செயல்களே முக்கியம். சோம்பேறித்தனம் மனுஷனை ஒட்டுண்ணியா மாத்திடும். விருந்தினரா போற இடத்துல உபசரிக்கிறவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. தம்மால முடிஞ்ச உதவியை செய்யறதுதான் நல்ல பண்பாடு. கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுற சாப்பாடுதான் உண்மையான பலத்தையும் முழுமையான திருப்தியையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும். ராமையா நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவர். தன்னோட உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு மனுஷர். யாருகிட்டையும் கையேந்தி யாசிக்கிறது அவருக்கு வராது. கஷ்டப்பட்டு உழைக்கிறது விரும்புவாரே தவிர உழைக்காம வர்ற எதையுமே அவர் விரும்ப மாட்டாரு. யாராவது அவர் கஷ்டத்தை பார்த்து தானம் கொடுத்தாலும் அதை அவர் ஏத்துக்க மாட்டாரு. ராமையாவோட மனைவி ஜானகி கணவனோட சொல்படி நடக்கிற இல்லத்தரசி. இவங்களுக்கு பவானின்னு ஒரே ஒரு மக இருக்கா. ராமையா ஒரு விவசாய கூலி. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு துண்டு நிலம் வாங்கணுங்கிறது அவரோட லட்சியம். ஒரு முறை அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் வந்துச்சு. ஊர்ல பலரும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ரொம்ப அவதிப்பட்டாங்க. அந்த சமயத்துல ராமையாவோட வீட்லயும் வறுமை தலை விரிச்சு ஆடிச்சு. ஆனாலும் யாருகிட்டையும் கையேந்தி உதவி கேட்காத ராமையா கிட்ட ஒரு நாள் அவரோட மனைவி வந்து இப்படி சொன்னாங்க. என்னங்க, இன்னையோட நம்ம வீட்ல இருந்த மளிகை பொருட்கள் எல்லாம் தீந்து போச்சு. நாளையிலேருந்து சாப்பிடுறதுக்கு வீட்ல ஒரு தானியம் கூட இல்ல. நம்ம பட்னியா இருந்துடலாம், ஆனா நம்ம வயித்துல பிறந்த பிள்ளைய எப்படிங்க பட்னி போட முடியும்? எப்படியாவது நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நமக்கு இருக்குதோ இல்லையோ, நம்ம பிள்ளைக்கு பசி தெரியாம பாத்துக்கணும்ல. நம்ம இருக்கும்போதே அவ பசியால வாடுனா நம்ம உயிரோட இருந்தும் அது இல்லாததுக்கு சமம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடுறதுக்கு வழி பண்ணுங்க, இப்படி சொன்னா ஜானகி. அதுக்கு ராமையா, நம்ம ஊர்ல பஞ்சம் வந்ததுனாலதான் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா ஏதாவது கூலி வேலைக்காவது போய் ஓரளவுக்கு ஏதாவது காசு கொண்டு வந்திருப்பேன். நம்ம பொருளாதார நிலைமையினால நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அவளுக்கு தேவையான உணவை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரேம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலம்மா. ஆனா நான் எங்கேயாவது போறேன், ஏதாவது வேலை தேடுறேன். அப்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. நானும் அப்படியே உங்கள மாதிரியே தான்ப்பா. பசியால பட்னி கூட இருப்பேன்.
ஆனா நம்ம வீட்டு கௌரவம் குறையிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என்னை பத்தி நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கப்பா. அது வேணாம்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் பட்னியாவே இருக்கலாம். அம்மாடி, சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறம்மா நீ. நீ என் பேரை காப்பாத்தக்கூடிய பொண்ணுதாம்மா. ஆனா ஒரு அப்பாவா என்னோட கடமையை நான் செய்யணும்ல. நீ பசியோட இருந்தா என்னால அதை தாங்க முடியாதுடி தங்கம். எப்படியாவது நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உணவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரின்னு சொல்லிட்டு ராமையா வெளியில போறாரு. வெளியில எங்க பார்த்தாலும் பஞ்சத்தினால எந்த வேலையும் கிடைக்காம அவரு ரொம்ப சிரமப்படுறாரு. வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போறாரு. அங்கேயும் அதே நிலைமை தான் இருக்கு. ராமையா ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்னு, ஐயா, உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க ஐயா. நான் நல்ல கடினமா உழைப்பேன். கடைக்குள்ள இருந்து உரிமையாளர் வெளியில வந்து, இங்க பாருங்க, சுற்று வட்டார பகுதிகளில் பஞ்சம் இருக்கிறதுனால கடையில வியாபாரம் மொத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. என்னோட கடையில வேலை செஞ்ச பையனையே நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன். இப்போ நானே தான் பாத்துக்கிறேன். இந்த சூழ்நிலையில வேலை கொடுக்க முடியாது. ஒன்னும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அது சரி, உங்களை பார்த்தா இந்த ஊர்க்காரர் மாதிரி தெரியலையே. ஐயா, நான் பக்கத்து ஊருங்க. எங்க ஊர்லயும் இதே பஞ்சம் காரணமா யாருக்கும் வேலை இல்லை. அதனாலதான் வேலை தேடி இவ்ளோ தூரம் வந்தேன். உண்மைதாங்க ஐயா, இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இந்த பஞ்சம் பெரும் பாதிப்பு கொடுத்துருக்கு. இந்த பஞ்சம் எப்போ தீருமோ என்னவோ. இப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரர் அங்கிருந்து போயிடுறாரு. ராமையா அங்கிருந்த இன்னும் 4-5 கடைகள்லயும் இதே மாதிரி வேலை கேட்டு பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்காததால மறுபடியும் ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில ஒரு பெரிய செல்வந்தரோட தானிய மூட்டைகள் ஏத்திய மாட்டு வண்டி பள்ளத்துல சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வண்டி வெளியில வராததுனால அவர் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தாரு. அப்போ ராமையா அங்க வரத பார்த்ததும், ஐயா ராமையா அப்படின்னு கூப்பிட்டாரு. ராமையாவும் அவர்கிட்ட வந்தாரு. ராமையா, என் மாட்டு வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சுப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளியில எடுக்க முடியல. மாடுங்களும் இப்போ முரண்டு பிடிக்குது. கொஞ்சம் உதவி பண்ண. ஐயா, வண்டி சக்கரம் ஆழமா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. இவ்வளோ எடையோட அதை வெளியில எடுக்கிறது சாத்தியமே இல்ல. அதனால முதல்ல தானிய மூட்டைங்களை இறக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அப்புறம் வண்டியை வெளியில எடுத்துட்டு மறுபடியும் இந்த மூட்டைங்களை எல்லாத்தையும் வண்டியில அடுக்கி வச்சாதான் இது நடக்குங்க. ராமையா, நீ ஒருத்தன் தானே இங்க இருக்க. என்னால கனமான மூட்டையை தூக்க முடியாது. அந்த வேலையும் நீயே செஞ்சிடு. உனக்கு நான் இதுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்றேன். கஷ்ட காலத்துல ஏதோ ஒரு வேலையாவது கிடைச்சதே அப்படின்னு அந்த வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியே செய்யறேங்க. நீங்க அப்படி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்க. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். இப்படி சொல்லிட்டு ராமையா வண்டில இருந்து மூட்டைங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை வெளியில இழுக்கிறாரு. அந்த பணக்காரர் பக்கத்துல இந்த மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்தாரு. இறக்கி வச்ச மூட்டை எல்லாத்தையும் ராமையா மறுபடியும் வண்டியில அடுக்கி வச்சுட்டு அந்த பணக்காரரை கூப்பிட்டாரு. ஐயா, வேலை முடிஞ்சிருச்சுங்க ஐயா. நீங்க வந்து இப்போ கிளம்பலாம். சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா இந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதோட 4 பேர் பண்ற வேலைய நீங்க ஒருத்தரா முடிச்சிட்டீங்க. பண்ணையார் ஐயா, கொஞ்ச காலமாவே வேலை இல்லாம நான் சும்மா தாங்க இருக்கேன். சரியான நேரத்துல நீங்களே கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க. வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு தர்றதா சொன்னதை நீங்க... அவர் பணம் கொடுக்கும்போது அதை வேண்டான்னு மறுத்துட்டு, பண்ணையார் ஐயா, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் உங்க கடைக்கு தான் வந்து நான் அரிசி வாங்கணும். பணத்துக்கு பதிலா கொஞ்சம் பொருள் கொடுத்தா நல்லா இருக்கும். ராமையாவோட சமயோஜித புத்திய பாராட்டிட்டு பணத்துக்கு பதிலா அவருக்கு கொஞ்சம் அரிசியை கொடுத்து தன்னோட வண்டியிலேயே அவர் ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விடுறாரு. அவர் அதுக்கப்புறமா அவரோட கடைக்கு போயிட ராமையா அந்த அரிசியோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் ஜானகி அவருக்காக காத்துட்டு இருந்தா. அப்ப தெய்வமே, அரிசியோட வந்துட்டீங்க. நீங்க எங்க அரிசி கொண்டு வருவீங்களோ இல்லையோன்னு பதட்டமாவே இருந்துச்சு. கடவுளோட கருணையால இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுமா. இதோ இந்த அரிசி எடுத்துட்டு போயிட்டு உள்ள வை. அரிசி மூட்டைய ஜானகி கையில கொடுத்து உள்ள வைக்க சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்தப்புறம், அது சரி, நீங்க இன்னைக்கு என்னங்க வேலை பாத்தீங்க? இப்படி கேட்டா ஜானகி. என்னன்னு சொல்றதுமா என்னோட கஷ்டத்தை. வேலை தேடி பக்கத்து ஊர் வரைக்கும் போனேன். ஆனா அங்கேயும் பஞ்சத்தினால எந்த வேலையுமே கிடைக்கல. ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த போது வழியில நம்ம பண்ணையார் ஐயாவோட தானிய மூட்டையெல்லாம் ஏத்தின மாட்டு வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. அது வெளியில இழுக்க ஆள் இல்லாம அவர் திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு. நான் அங்க போனேன்.
வேற துணை யாரும் இல்லாததுனால நான் ஒருத்தனே மூட்டை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு வண்டியை வெளியில இழுத்து மறுபடியும் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துனேன். அதுக்கு கூலியாதான் அந்த அரிசியை கொண்டு வந்தேன் அம்மா. நமக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த அரிசியவே கொஞ்சம் சிக்கனமா கொஞ்ச நாள் வர்ற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க ஒருத்தரே அவ்வளோ வேலை பார்த்தீங்களா? ரொம்பவும் களைச்சு போயிருப்பீங்க. வாங்க, உங்களுக்கு சுடு தண்ணி வைக்கிறேன், குளிச்சுட்டு வாங்க முதல்ல. ஜானகி சுடு தண்ணி வச்சு அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பரிமாறுறா. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ ஊர்ல ஒருத்தர் தண்டோரா போட்டாரு. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, பஞ்சத்தின் காரணமா நம்ம ஊர்ல பல ஏழைகள் உண்ண உணவில்லாம செய்ய வேலை இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நம்ம ஊர் பெரியவர் கங்கராஜு அவர்கள் நாளைக்கு ஊர் மத்தியில மக்களுக்கு அரிசியும் நித்திய அவசர பொருட்களும் கொடுக்கறாரு. கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் தவறாம அங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகுமாறு இந்த அறிவிப்பு மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். தண்டோரா போடுறவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ஜானகி இப்படி கேட்டா. நம்ம ஊர் பெரியவர் கங்கராஜு மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் தானமா கொடுக்கறாருங்க. அப்படின்னா அந்த கங்கராஜு கிட்ட போயிட்டு எனக்கு வழி இல்ல, எனக்கு தானம் பண்ணுங்க அப்படின்னு பிச்சை கேட்டு வாங்க சொல்றியா? ஐயோ, நான் சொல்றது அது இல்லங்க. உங்களை போய் வாங்கிட்டு வர சொல்லல. ஊர் மக்களுக்கு அவர் உதவி பண்ண முன் வந்திருக்காருன்னு மட்டும் தான் சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? யார்கிட்டயும் போய் கை ஏந்தி நிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏங்க உங்களை அங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல போறேன். அப்போ பக்கத்து வீட்டு சாந்தம்மா அந்த இடத்துக்கு வந்தா. சாந்தம்மா இந்த மாதிரி சொன்னா. ஜானகி, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. 1 கிலோ அரிசி இருந்தா கடனா குடுமா. இந்த பஞ்சத்துல வேலை இல்லாம வீட்டுல எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. ஆமாம்மா, நம்ம ஊர்ல பலரும் இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த துயரங்களை சந்திக்கணுமோ என்னவோ தெரியலம்மா. ஜானகி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத பாத்து கொடுமா. நமக்குள்ள நம்மளே உதவி பண்ணிக்கலன்னா நமக்கு வேற யாரு பண்ணுவாங்க? அப்படி ஜானகிக்கு எடுத்து சொன்னாரு. சரிம்மா சரி, ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ஜானகி வீட்டுக்குள்ள போய் அரிசி கொண்டு வந்து சாந்தம்மா கையில கொடுத்தா. நாளைக்கு நம்ம ஊர்ல நம்ம பெரியவர் கங்கராஜு அத்தியாவசியமான பொருள்லாம் தானமா கொடுக்கறாருன்னு கொஞ்சம் முன்னாடி தான் தண்டோரா போட்டு சொன்னாங்க. நீங்களும் வரீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். அம்மா, நீங்க போறதா இருந்தா போங்க, ஆனா எங்களை மட்டும் கூப்பிடாதீங்க. ஒருத்தர் கிட்ட போய் கை ஏந்தி பொருள் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, வராது. ஐயோ அண்ணே, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன், ஒன்னும் நினைக்காதீங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்குவேன்னு தெரியும். யார்கிட்டயும் கையேந்தி எதுவும் கேட்க மாட்டேங்கிறதும் தெரியும். சரிம்மா, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. நீங்க கிளம்புங்க. வீட்ல பிள்ளைங்க உனக்காக பசியோட காத்திருப்பாங்க. சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டா. இப்ப ஜானகி ராமையா கிட்ட வந்து, என்னங்க, உங்களை பத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க தனியா ஒவ்வொருத்தட்டியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க, தூங்க போலாம். 2 பேரும் வீட்டுக்குள்ள தூங்க போயிட்டாங்க. மறுநாள் ஊர் பெரியவர் கங்கராஜு பஞ்சத்தினால வாடுற மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தானமா கொடுத்துட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாரும் வரிசையில நின்னு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஊர் பெரியவரும் அப்புறம் இன்னும் சில முக்கியஸ்தர்களும் ஒரு பக்கமா உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வரிசையில வந்து பொருட்களை வாங்குற மக்கள் வாங்கிட்டு போகும்போது ஊர் பெரியவரை வணங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல ராமையா அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாரு. இத பார்த்துட்டு அவரு கொஞ்சம் தள்ளி நடக்கும்போது ஊர் பெரியவர் கங்கராஜு ராமையாவை அந்த பக்கமா கூப்பிட்டாரு. ராமையாவும் அந்த பக்கம் வந்தாரு. என்னப்பா ராமையா, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நீயும் வரிசையில நின்னு உன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோ. கங்கராஜு இந்த மாதிரி சொன்னதும் ராமையா பக்கத்துல வந்து, ஐயா, என்ன பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிக்குவேனே தவிர ஒருத்தட்ட போய் கையேந்த மாட்டேன். நான் அந்தஸ்துல ஏழையா இருக்கலாம், ஆனா கௌரவத்துல ரொம்ப பெரியவன். நான் ஏழைங்கிறதுக்காக உங்க தயவுல வாழ மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கும். நான் சொல்ற இந்த பதில் உங்களுக்கு தலைக்கணம் மாதிரி கூட தெரியலாம், ஆனா இது என்னோட கௌரவம். ஏழையோட தர்மங்கிறது கையேந்தாம நியாயமா நேர்மையா வாழ்றதுங்க. நான் நம்புற தர்மம் அதுதான். ராமையா, நான் உன்னை இழிவுபடுத்துறதுக்காக எல்லாம் வாங்க சொல்லலப்பா. தற்போதைய ஊர் நிலைமை சரி இல்லைல்ல. பஞ்சத்தினால எல்லாரும் அவதிப்பட்டு இருக்காங்க. உனக்கும் சரியான வேலை இல்ல. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்குமாவது நம்ம குடும்பம் நடக்கணும்ல. நான் தானம் செய்யறதுனால மட்டும் பெரியவன் ஆயிட மாட்டேன்.
நீ வாங்குறதுனால உன்னை ரொம்ப சின்னவன் அப்படிங்கிற பார்வையிலையும் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் என்னால வாங்க முடியாதுங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நிலத்துல ஒரு பகுதியை எனக்கு குத்தகைக்கு கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களோட குத்தகை பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். என் குடும்பத்தை நான் அதை வச்சு காப்பாத்திக்கிறேன். ஆனா நீங்க இலவசமா கொடுக்கற எதையும் என்னால வாங்கிக்க முடியாதுங்க. நீ சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. சரிப்பா, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டல்ல. உனக்கு எப்படியாவது உதவணுங்கிறது என்னோட விருப்பம்ப்பா. என்கிட்ட இருக்கிற நிலத்துல 1 ஏக்கரை உனக்கு குத்தகைக்கு கொடுக்கறேன். அதை வாங்கிக்கோ. கஷ்டப்பட்டு உழைச்சு நியாயமாவும் தர்மமாவும் உன் இஷ்டப்படி வாழு. உன்னை இனிமே எப்பவுமே நான் பண்ற தான தர்மங்களை வாங்க சொல்லி கேட்கவே மாட்டேன். நீ உன்னோட கௌரவத்தோடயே வாழலாம். ராமையா கங்கராஜு கிட்ட 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயம் பண்றாரு. மெல்ல மெல்ல அந்த ஊர்ல பஞ்சம் குறையுது. ஊர் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க. ராமையா செஞ்ச விவசாயத்துல பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கு. வழக்கம் போல அவரோட வருமானத்தை வச்சு அவர் நிம்மதியா வாழ்றாரு. என்னோட கதை மூலமா நான் சொல்ற நீதி என்னன்னா, வறுமை எப்பவும் தப்பு கிடையாது. சுயமரியாதையை இழக்கிறது தான் தப்பு. ஏழையோட கௌரவங்கிறது தலை நிமிர்ந்து நேர்மையா இருக்கிறது. அதுதான் ஏழையோட பெருமிதம்.